பயோமெடிக்கலுக்கு சிறந்த எதிர்காலம் இருக்குன்னு சிறப்பாக கொடுத்துட்டாரு. நிச்சயம் நீ படிக்கலாம் அபிநயா, நிச்சயமா எதிர்காலம் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். அடுத்ததாக விருதுநகரிலிருந்து காளிதாஸ் காத்திருக்கிறார். வணக்கம் காளிதாஸ். காளிதாஸ், தொலைபேசியில கேள்வி கேளுங்க. வணக்கம், கேளுங்க, கேள்வியை கேளுங்க காளிதாஸ். லைன்ல இருக்கு சார். நீங்க பேசுங்க, கேள்வியை கேட்கலாம் நீங்க. சார் சார் வணக்கம் சார். என் பையன் பயோமேத்ஸ் சார். சரி, பயோமேத்ஸ் முடிச்சுட்டு 155 கட் ஆஃப் மார்க் சார். சரிங்க, 155 கட் ஆஃப் மார்க் சார் பயோமேத்ஸ். நீங்க தொலைபேசியில கேள்வியை கேளுங்க, தொலைக்காட்சியை பார்க்காதீங்க, தொலைபேசியில கேள்வி கேளுங்க. கட் ஆஃப் மார்க். அதான் இந்த இன்ஜினியரிங்ல என்ஜினியரிங்ல என்ன படிக்கணும்னு கேக்குறீங்க அதானங்க? சரிங்க, உங்களுக்கான பதில் வந்து கொண்டே இருக்கு காளிதாஸ். காளிதாஸ் அதை தான் கேட்க நினைக்கிறேன். ஏன்னா அவர் தொலைக்காட்சியை பார்த்து கொண்டே பேசுறாரு. 155 சொல்றாரு. கொஞ்சம் கட் ஆஃப் குறைவா தான் வாங்கியிருக்காரு பயோமேக்ஸ். என்ன படிக்கலாம் சார், என்ன வாய்ப்பு கிடைக்கும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவருக்கு வந்து இப்போ கிட்டத்தட்ட இன்ஜினியரிங்ல எக்கச்சக்கமான டிபார்ட்மெண்ட் இருக்கு. அதுவும் இப்போ ஒரு 2-3 வருஷமா பார்த்தீங்கன்னா யாரை கேட்டாலும் ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை நுண்ணறிவு, பயோமேக்ஸ் எடுத்திருக்காரு. மேக்ஸ் இருக்குல்ல, இஸ் கேன் பயோமேக்ஸ் தான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்திருப்பாங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் குரூப்பு. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் சைடில் மாணவர்கள் கிட்ட இருக்கிற மிகப்பெரிய ஆர்வம் எதில் இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் எடுத்துகிட்டோட ஏஐ ட்ரை பண்ணுறாங்க, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ட்ரை பண்ணுறாங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்குது, இசி இருக்குது, ட்ரிபிள் இருக்குது, மெக்கானிக்கல் இருக்குது, ஏரோநாட்டிக்கல் இருக்குது, மரைன் இருக்குது. இது மாதிரி நிறைய படிப்புகள் இருக்குது. அந்த மாணவருக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு கேட்டுக்கணும். ஏன்னா மாணவர்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிற படிப்பில் நம்ம கொஞ்சம் சேர்க்கும் பொழுது அவங்க இன்னும் கொஞ்சம் என்ன பண்ணுவாங்கன்னா ஆர்வமாக படிப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வேணும்னு கேட்பாரு, ஆனால் மெக்கானிக்கல் தான் கொண்டு போய் சேர்த்து விட்டோம்னு வச்சுக்கலாம், அவர் ஆர்வம் இல்லாமல் படிக்கும்போது கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வரும். ஆனால் வேலை வாய்ப்புகள் பொறுத்த வரைக்கும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஏஐக்கு வந்து ஃபியூச்சரில் கொஞ்சம் நிறைய வேலை வாய்ப்பு இருக்குது. இப்போதைக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு வந்து ஒரு அதிக சம்பளத்தான வேலைகள் இருக்குது. நீங்கள் உலக நாடுகள், பல நாடுகளுக்கு நீங்கள் போகிறதுக்கு தயாராக இருக்கீங்கன்னா நீங்கள் மெக்கானிக்கல் எடுக்கலாம், சிவில் எடுக்கலாம், ஓகேங்களா, எலக்ட்ரிக்கல் எடுக்கலாம், எலக்ட்ரானிக்ஸ் எடுக்கலாம். ஈஸி பார்த்தீங்கன்னா நீங்கள் எலக்ட்ரானிக்ஸ் துறைகளையும் போகலாம், சாஃப்ட்வேர்களையும் போகலாம். ஏன்னா பெரும்பான்மையான மாணவர்கள் நாட் ஒன்லி ஈஸி, மெக்கானிக்கல் படிச்சுட்டு சாஃப்ட்வேர்ல நிறைய பேர் வேலை செய்றாங்க, சிவில் படிச்சுட்டு வேலை செய்றாங்க, எந்த டிபார்ட்மெண்ட் படிச்சாலும் சாஃப்ட்வேர் வேலை இருக்கு. நீங்க சுந்தர் பிச்சை பாத்தீங்கன்னா மெட்டீரியல் சயின்ஸ், மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் சம்பந்தப்பட்ட ஒரு படிப்பை படிச்சுட்டு இன்னைக்கு கூகுள் சிஓவா இருக்காரு. அதனால அவங்க படிக்கும் பொழுது நல்ல ஒரு 70% மார்க் எடுக்கணும், மற்ற ஸ்கில்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணிக்கணும். ஸோ எந்த கல்லூரியா இருந்தாலும் இது அவங்க சரியா செஞ்சாங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பு இருக்கு. இந்த குரூப்ல எது வேணா அவர் தேர்ந்தெடுத்துக்கலாம். அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்க குரூப்பை அவருக்கு கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் அவர் ஆர்வமா படிப்பாரு. நிச்சயமாக. அடுத்தது பழனி சென்னையிலிருந்து காத்திருக்கிறார். வணக்கம் பழனி, உங்க கேள்வி என்ன? சார் வணக்கம் சார். வணக்கம் சார், என்னுடைய மகள் வந்து இப்போ 12th முடிச்சிருக்காங்க சார். சரிங்க சார், அவங்க இப்போ இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. என்ன கட் ஆஃப் வாங்கியிருக்காங்க சார்? 177.5 சார். 177.5. ஓகே, ஆமாம் சார். உங்க கேள்வி என்ன சார்? சார், இப்போ அவங்க இன்ஜினியரிங் என்ன கோர்ஸ் படிச்சா கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும் சார்? உங்க மகள் பக்கத்துல இருக்காங்களா சார்? இருக்காங்க சார் பக்கத்தில். அவங்க கிட்ட போனை கொடுங்க. பழனியுடைய மகள் நீங்க. உங்க பேர் என்னம்மா? ஹலோ, உங்க பேர் என்னம்மா? என் பேரு டி கங்கா தேவி. உங்க தேவி, இப்ப வந்து நீங்க என்ன படிக்கணும்னு ஆசைப்படுறீங்கம்மா? நான் வந்து ஃபர்ஸ்ட் இசி படிக்கலாம்னு நினைச்சேன். சரி, இப்போ பள்ளிக்கரணையில NIOTன்னு இருக்கு, ஓஷன் பத்தி படிக்கிற மாதிரி. சரி, அங்க கிடைக்குமா சார்? 177.5 வாங்கியிருக்கீங்க. ஓஷன் டெக்னாலஜி கேட்குறாங்க. சரிம்மா, உங்களுக்கான பதில் வந்து கொண்டே இருக்குமா, சொல்லுங்க. இவங்க மரைன் ரிலேட்டடாக அந்த ஓஷியன் டெக்னாலஜி படிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அதுவும் நல்ல கோர்ஸ் தான். மரைன் ரிலேட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுலேயே நிறைய கோர்சஸ் இருக்குது. மரைன் இன்ஜினியரிங், நாட்டிக்கல் சயின்ஸ், இந்த மாதிரி கோர்சஸ் இருக்குது. ஓஷியன் டெக்னாலஜின்றதும் அதில் இருக்கிற ஒரு கோர்ஸ் தான். ஸோ இந்த கோர்ஸும் சேர்ந்து நீங்கள் படிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கவர்மெண்ட்டுக்குள்ளே நுழைஞ்சி படிக்கணும்னா IMU, இந்தியன் மரைன் யூனிவர்சிட்டி காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட்னு ஒன்று. ஆனால் அதுக்கு நீங்கள் ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருக்கணும். மே 6ஆம் தேதி தான் லாஸ்ட் டேட் நினைக்கிறேன். மே 24ஆம் தேதி அதற்கான ஒரு எக்ஸாம் இருக்குது, சென்ட்ரல் கவர்மெண்டோட எக்ஸாம். நம்ம சென்னையில் இருக்க உத்தண்டிலையும் அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட் இருக்குது, இந்தியா ஃபுல்லாக இருக்குது. ஸோ இது வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக உங்களுக்கு பிளேஸ்மெண்ட்ஸ் கிடைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அதில் இருக்கிற நிறைய கோர்சஸ், இந்த மரைன் இன்ஜினியரிங்காக இருக்கட்டும், நாட்டிக்கல் சயின்ஸாக இருக்கட்டும், இதுக்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி கிடைக்காத பட்சத்தில் நீங்கள் ப்ரைவேட் காலேஜஸில் அப்ளை பண்ணி அதுக்குள்ளேயும் போகலாம். இப்போதைக்கு மரைனுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நம்ம வந்து இந்த கப்பல் போக்குவரத்துலாம் இருக்குது பார்த்தீங்களா,
இல்லைங்களா? கப்பல் போக்குவரத்து ரொம்ப மேண்டேட்டரி ஆச்சே, அது மூலியமாக தானே எல்லா இடத்துக்கும் போகுது. ஸோ அதனால் அதுக்குள்ளேயும் போகலாம். நிறைய ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் இப்போ எல்லாம் படித்து அதுலேயும் ஆஃபீஸர்ஸாக இருக்காங்க. ஸோ அதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதே மாதிரிமா நீங்கள் உங்களுக்கு இன்னொரு ஆலோசனையும் கொடுக்குறேன்னா ஈஸியும் எடுத்து படிங்க. ஏன்னா ஈஸி வந்து எல்லாத்துக்கும் பயனுள்ள ஒரு படிப்பு வந்து ஈஸி தான் பொதுவாக எல்லா நிபுணர்களும் சொல்வது. அதாவது எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் படிச்சீங்கன்னா எந்த துறையில் போவதற்கும் வாய்ப்பு இருக்குது. எனவே நீங்கள் தான் முன்னுரிமை இருக்குது, நீங்கள் எது வேணுமோ அது பார்த்துக்கலாம். ஏன்னா உங்களுக்கு தான் வாய்ப்பு இருக்குது, நீங்கள் தான் முடிவு செய்யணும். ஏன்னா இப்போ மெரெயின் போகிறாங்க, மெரெயின் கூடயே ஈஸி படிக்கும்போது அதிக வாய்ப்புகள். மோஸ்ட்லி கேர்ள்ஸ் ஈஸி சூஸ் பண்ணுவாங்க அதிகமாக. ஏன்னா மெரைன் இவங்க கப்பலில் சம்டைம்ஸ் இந்த ட்ராவல் பண்ணணும் அந்த மாதிரிலாம் இருக்கும், ஒரே இடத்துலேருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிற மாதிரி இருக்கும். அதனால் ஈஸி வந்து அவங்களுக்கு ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் பொறுத்தவரைக்கும் நிறைய பேர் ஈஸி ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், ஈஸிக்கு வந்து 2 சாய்ஸ் இருக்குது. ஒன்று அவங்க சாஃப்ட்வேர்க்குள்ளேயும் போகலாம், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன்ஸ்குள்ளேயும் போகலாம். நிச்சயமா. அடுத்ததாக கோயம்புத்தூரில் இருந்து அருள் காத்திருக்கிறார். வணக்கம் கோயம்புத்தூர் அருள், உங்க கேள்வி என்ன? என் பையன் 195 கட் ஆஃப் வச்சிருக்கான் சார். 195ஆமா? 95.5 சார். சரிம்மா. ஏர்நாட்டிக்கல் வந்து MIT-ல படிக்கணும்னு சொல்றான் சார். கிடைக்குங்களா? நம்ம எஸ்சி என்ன கேட்டகரியில் வராமா? ரிசர்வேஷன் கேட்டகரியில் எஸ்சி சார். எஸ்சி 105 192.5. உண்மையிலே உங்க மகனுக்கு முதல்ல பாராட்டுகள் அருள். ஏன்னா உங்க மகன் நல்ல மார்க் வாங்கியிருக்காரு. கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஆனா உறுதியா சொல்ல முடியுமான்னு தெரியல. இல்ல எஸ்சி கேட்டகரியில இருக்கிறது கடந்த ஆண்டு பார்க்கும்போது இப்ப எப்படி இருக்கும்? MIT-ல கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கம்பேரிட்டிவ்லி இந்த மார்க்குக்கு MIT-ல கிடைக்கும். இந்த வாட்டி CBSE கட் ஆஃப் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு ஸ்டேட் போர்டை கம்பேர் பண்ணி. யூஸ்வலாக எப்போவுமே CBSE கட் ஆஃப் குறைய தான் செய்யும். ஏன்னா அவங்களுக்கு கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் எக்ஸாமு. ஏன்னா வெளியிலேருந்து புக்குக்கு வெளியிலேருந்து நிறைய கொஸ்டின் கேட்பாங்க. மற்றபடி இவங்க 195.5, அதனால MIT-ல வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நிச்சயம் அருள், உங்கள் மகனுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குன்றது மாதிரி தான் இப்போ நிபுணர் சொல்கிறாரு. இருந்தாலும் இந்த ரேண்டம் நம்பர்ஸ் வந்த பிறகு தான் நமக்கு தெளிவாக நம்ம சொல்ல முடியும் என்னென்னு. ஆனால் கிட்டத்தட்ட வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி தான் தற்சமயத்துக்கு தெரியுது என்பது தான் அவருடைய கருத்தாக இருக்குது. மிக்க நன்றி அழைத்ததுக்காக. அடுத்த நேர் காத்திருக்க. வணக்கம். அடுத்த இலக்கு. ஹலோ வணக்கம், சொல்லுங்க. நான் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து பேசுகிறேன். கன்னியாகுமரி. உங்கள் பேர் என்னங்க? ஜெஃப்ரின். சொல்லுங்கள் சார் உங்கள் கேள்வி. சார் நான் AI மிஷின் லேர்னிங் படிக்கலான் இருக்கேன். சரிங்க. அதுக்கு ஃபியூச்சரில் ஸ்கோப் உண்டான்? நல்ல கேள்வி கேட்டப்பா. ஏன்னா இப்போ AI பற்றி தான் எங்கும் ஒரே பேச்சாக இருக்குது. இன்னும் ஒரு சிறந்த ஏன்னா பல நிகழ்ச்சி நம்ம சொல்லியிருக்கோம். இந்த நிகழ்ச்சியில் வந்திருக்கார் நிபுணர் யூனுஸ் மல்கான். நிச்சயமாக அதை குறித்து உங்களுக்கு விளக்கமாக சொல்லுவார். சொல்லுங்கள் சார். நான் கிட்டத்தட்ட எந்தெந்த ப்ரோக்ராம் போகிறனோ எல்லாரும் கேட்குற கேள்வியே வந்து AI தான். ஏஐயில் என்ன ஸ்கோப் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான தகவல் என்னென்னா, இன்றைய லெவலில் இன்னைக்கு டேட்டில் வந்து ஹையஸ்ட் சேலரி யாருக்கு தெரியுமா கொடுக்குறாங்க? AIMLக்கு தான். அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங் தான். ஸோ அதனால் நீங்கள் வந்து கல்லூரியில் படிக்கும்போது நிறைய ஸ்கில்ஸை வளர்த்துக்கணும். AIML வந்து ஒரு நல்ல கோர்ஸ். ஏன்னா AIML உடைய ஆழமான விஷயம் என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, AI கொண்டு வந்து எல்லா மிஷின்லேயும் புகுத்துறது தான். இப்போ நீங்கள் கார் ஓட்டிகிட்டு இருக்கும்போதே பக்கத்தில் ஒரு AI உங்களுக்கு சப்போர்ட் கொடுக்கும். இந்த மாதிரி பயோடெக்னாலஜி எல்லா துறையிலையுமே இருக்குது. அதனால் இந்த AIMLக்கு ஹையஸ்ட் சேலரி கொடுக்குறாங்க வேர்ல்டு லெவலில். நீங்கள் நல்லா படிச்சிங்கன்னா அதில் நல்ல ஸ்கோர் பண்ணலாம். அதே மாதிரி அதில் நல்ல ஸ்கோப் இருக்குது, நிறைய சேலரியும் வாங்கலாம். AIML இஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் சாய்ஸ். அதே மாதிரி இப்போ AI டேட்டா சயின்ஸும் வந்துடுச்சு. ஆமாம், AIML AI டேட்டா சயின்ஸ். ஃபஸ்ட்டு AIMLக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மிஷின் லேர்னிங்க்கு ஹையஸ்ட் சேலரி. செகண்ட் அவங்களுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 80 லட்ச ரூபா ஒரு ஆண்டுக்கு சேலரி ஆவரேஜாக கொடுக்குறாங்க வேர்ல்டு லெவலில். அதுக்கு அடுத்தது உடனே பக்கத்துலேயே இருக்குது யார் தெரியுங்கன்னா, டேட்டா சயின்ஸ். சார் என்னை வந்து இப்போ இன்னொரு நேர் காத்திருக்காங்க. இருந்தாலும் துணை கேள்வி ஒன்று கேட்குறேன். நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த AI டைரெக்டாக படிக்கிறத விட கம்ப்யூட்டர் சயின்ஸோ இல்லை ஈஸியை எடுத்துகிட்டு வேல்யூ அடிஷனாக நீங்கள் வந்து இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கோர்ஸ் பண்ணிக்கோங்க. அது வந்து ஒரே கல்ல 2 மாங்க அடிக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் ஏஐன்னு ஸ்பெசிஃபிக்காக போயிட்டீங்கன்னா வேறு துறைகளில் உங்களுக்கு வாய்ப்புகள் குறைவு. ஏன்னா இப்போ எல்லாரும் AI, இப்போ 1 லட்சம் பேர் AI படிச்சிங்கன்னா வேலை வாய்ப்புகள் வந்து சண்டை வந்துடும். யாருக்கு கொடுக்குறது முன்னுரிமை, மிக சிறந்த படிப்பாளையாக இருக்கணும் அப்படின்ட்டு வந்துடும். அதனால் மற்ற படிப்புகளை எடுத்துகிட்டு AI வந்து வேல்யூ அட்டாக செய்யும் பொழுது இவங்களுக்கு 2 வாய்ப்புகள் வருதுன்ற மாதிரி சொல்கிறாங்க சில பேர். நீங்கள் இதை பற்றி உங்கள் ஆக்சுவலி AI பற்றி நல்லா ஆழமாக தெரிஞ்சால் இந்த விஷயம் வந்து அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஏஐன்றது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பர்டிகுலர் துறையோட சுருங்கினது கிடையாது. நீங்கள் பயோமெடிக்கலில் AI இருக்குது, மெக்கானிக்கலில் AI இருக்குது, எலக்ட்ரிக்கலில் AI இருக்குது, எலக்ட்ரானிக்ஸ் எல்லா இடத்துலையுமே இருக்குது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா
நீங்கள் சொல்கிற மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சுட்டு ஏஐவை ஒரு ஆடடாக படிச்சானா 2 வாய்ப்புகள் இருக்குது. ரெண்டாவது ஏஐயில் வந்து கிட்டத்தட்ட சிலபஸில் வந்து பார்த்தீங்கன்னா டீப் லேர்னிங் அப்படின்னு ஒரு டாபிக் அதில் சப்ஜெக்ட் இருக்குது. அது மாதிரி நேச்சுரல் ப்ராசஸ் அப்படின்னு சப்ஜெக்ட் இருக்குது. பெரும்பான்மையான சப்ஜெக்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸில் உள்ளதும் அதில் வருது. ஓகேங்களா? ஆனால் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கும்போது நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டடான பாடங்கள் அதிகமாக படிச்சுட்டு ஏஐ வந்து அலைடாக படிப்பீங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அலைடாக படிச்சுட்டு இருந்தாங்க. அதனால சார் சொல்கிற மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சுட்டு ஏஐ அடிஷனல் கோர்ஸாக பண்ணால் உங்களுக்கு 2 ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொஞ்சம் வைடராக இருக்குது. ஸோ அதனால அதுவும் ஒரு நல்ல சான்ஸ் தான். வாய்ப்புகளுக்கு ஏற்ற மாதிரி படிச்சுக்க வேண்டியது படிச்சுக்கலாம். சரியா?